வணக்கம். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றின் பாகம் 73. முதல் நாள் எக்ஸாம் தொடங்கியது. ஃபஸ்ட்டு பேப்பர் இங்கிலீஷ். ஆளுக்குள்ளே போனேன். சந்தோஷமாக போய் உட்காந்துட்ருக்கேன். ஆன்சர் ஷீட் கொடுத்தாங்க. பிறகு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. பார்த்தேன், எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அந்த ஹாலுக்குள்ளே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? ஃபுல்லாக கச்சகச்சான்னு சவுண்டு. பேப்பர் எடுக்கிறது, மடிக்கிறது எல்லாமே சவுண்டு. அதெல்லாம் என்னன்னா காப்பி அடிக்கிறதுக்காக கொண்டு வந்த பேப்பர்ஸ். இன்விஜிலேட்டர் இருக்கார், அவர் ஒன்றையும் கண்டுக்கல. முதல் கொஸ்டின் ஒரு சம்மரியை நான் செலக்ட் பண்ணேன் சி பாட்டிலிருந்து. அது எனக்கு நல்லா தெரியும். இட் இஸ் அபவுட் த கிரிக்கெட். ஃபஸ்ட் லெசனு எழுத ஸ்டார்ட் பண்ணேன். கடகடான்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்டு பேஜில் கொஞ்சோண்டு போயிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் இன்விஜிலேட்டர் அப்படியே வந்தார், பார்த்தாரு, அங்கேயே நின்ட்டார். பார்த்துட்டு உன் பேப்பர் கொடு அப்படின்னாரு. பேப்பர் கையில் வாங்கினார். வாங்கிட்டு என்கிட்ட சொன்னார், எப்படி நீ பிட்ஸ் எல்லாம் ஒன்றும் கொண்டு வரலையான்னாரு. இல்லை சார். என்ன? ஏன்? எனக்கு எல்லாம் தெரியும் சார், நல்லா படிச்சிருக்கேன். எங்கே வேலை செய்கிறீங்கன்னாரு. அப்போல்லாம் நான் டிஃபென்ஸ் தான் சொல்லுவேன், ஆர்மின்னு சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் நோ எங்கன்னா ஐ மீன் டிஃபென்ஸு சார்னா. ஓ அப்படியா, நீங்கள் டிஃபென்ஸு, நான் தான் அஃபென்ஸா? பேப்பரை வாங்கிட்டு போயிட்டு அந்த டயாஸ் மேலே நின்றுக்கிட்டு சைலண்ட் பண்ணிவிட்டு இப்படி காட்டுறாரு. அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். வணக்கம்.